வணக்கம். இன்னைக்கு ஈரோடு மாவட்டத்தில் அதிகரித்து வர ஒரு நோய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன்சர். ஏன் கேன்சர் வருதுன்னா சுற்றுப்புற சூழல் மாசடைஞ்சிருச்சு. இதுக்கு 2 உதாரணம் நான் சொல்கிறேன். நிறைய சாயப்பட்டற தொழிற்சாலை இருக்குது. அப்புறம் தோல் ஷாப் நிறையா இருக்குது. சாயப்பட்டற தொழிற்சாலை இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் குடியிருக்கிற இடத்துல இருக்குது. சாயப்பட்டற எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்குது. அந்த சாயத்தண்ணி அப்படியே மண்ணுக்குள்ளே கசிஞ்சு எங்கள் கிணத்து நீர் ஃபுல்லாக கலர் மாறிடுச்சு. இந்த தண்ணியை நம்ம குடித்தா நம்மளுக்கு என்ன ஆகும்? இதே தண்ணி நம்ம காட்டுக்கு பாய்ச்சினோம்னா அதில் விளையிறக்கூடிய பொருளை நம்ம சாப்பிட்டா என்ன ஆகும்? நோய் தான் வரும். நம்ம நினச்சே பார்க்க முடியாத நோய்கள்லாம் வரும். அடுத்தது தோல் சாப்பு. இது ஒரு பெரிய ப்ராப்ளம். நான் சொல்கிறேன் அப்படிங்கிறக்காக கன்றாத்தாங்குளத்துக்கு ஆப்போசிட்டில் ஒரு ரோடு போகுது. அந்த ரோடு பேரே நார்த் ரோடு தான். நான் சின்னதுலேருந்து அங்கே ஸ்கூலுக்கு போகிறப்ப எல்லோரும் மூக்கை பிடிச்சிட்டு தான் போவேன். அங்கே மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. நீங்கள் நினச்சே பார்க்க முடியாது. அதாவது அந்த நச்சுக்காற்று போய் போய் எவ்வளோ கைண்ட் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் வருது, கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் வருது, ஸ்ட்ரோக் வருது. அதாவது சிகரெட் குடித்தா கூட லங் கேன்சர் அவ்வளோ வராதுங்க. இந்த மாதிரி நச்சுக்காற்றை சுவாசிச்சிங்கன்னா லங் கேன்சர் கண்டிப்பாக வரும். இதை நானும் நீங்களும் சிங்கிள் ஹேண்டடாக மாற்ற முடியுமான்னா கண்டிப்பாக மாற்ற முடியாதுங்க. ஆனால் ஒரு வழி இருக்குது. நம்ம யாரை செலக்ட் பண்ணி ஓட்டு போடுறோமோ அவங்க போய் நம்மளுக்காக பேசினாங்கன்னா மாற்றுறக்கு வழி இருக்குது. ஏன்னா அதிகாரம் மிக வலிமையானது. இப்போ நம்ம குழந்தைக்கு என்ன கொடுக்க போகிறோம்? நம்ம சொல்லுங்கள். நல்ல உணவு கொடுக்கணும், நல்ல காற்று இருக்கணும், நோயற்ற வாழ்வாக இருக்கணும், அதுக்கப்புறம் தான் கல்வி. இந்த 4ம் கொடுத்தா தான் ஒரு குழந்தை நல்ல ஆரோக்கியமாக வளரும். இதை நம்ம கொடுக்க முடியுமா? அக்ரஹார ரோட்டில் இருந்துட்டும் சத்திரத்தில் இருந்துட்டு இதை நம்ம கொடுக்க முடியுமானா கண்டிப்பாக கொடுக்க முடியாது. அப்போது இதுக்கு என்ன தேவை? ஒரு நல்ல அரசாங்கம் தேவை. ஒரு நல்ல அரசாங்கம் மட்டும்தான் இதுக்கு தனியாக ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியான்னு கிரியேட் பண்ணி குடியிருப்பு பகுதியிலேருந்து இந்த மாதிரி தொழிற்சாலைகள் அப்புறப்படுத்தி வேறு இடத்துல இருக்கும். இதெல்லாம் யார் பேச முடியும்? ஒரு சாமானியன் பேசினா காது கேட்காது. அதுக்கு அதிகாரம் வேணும். அதற்காகத்தான் நீங்கள் ஒரே ஒரு தடவை உங்களுடைய ஓட்டை மாற்றத்தை எதிர்நோக்கி நிற்கிற ஐயா கார்மேகம் அவர்களுக்கு போடுங்க. அவர் மருத்துவர். என்னை விட இன்னும் கிளியராக பேசுவார். இந்த காற்றை சுவாசித்தா என்ன ஆகும், என்ன டைப் ஆஃப் டிசீஸ் எல்லாம் வரும்னு என்னை விட கிளியராக பேசுவார் அவர் நாடாளுமன்றத்தில். அதனால் உங்கள் குழந்தை நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு தடவை ஒளிவாங்கி சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. நாம் தமிழர் சின்னத்தில் நிற்கிற டாக்டர் கார்மேகத்தை ஆதரிங்க. உங்கள் குழந்தைக்காக, உங்கள் குழந்தையின் நலனுக்காக ஒரே ஒரு ஓட்டு. ஏப்ரல் 19 ஒளிவாங்கி சின்னத்தில் மறந்து விடாதீர்கள். நாம் தமிழர். நன்றி.